நீங்க அவருக்கு எம்பி பதவி கொடுக்க வேணாம், மந்திரி பதவி கொடுக்க வேணாம், அவர் தான் சொல்லிட்டாரு எனக்கு தமிழ்நாட்டு அரசியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? எதனால சார்? அதுதான் கேள்வி எழுது. எதனால அது அவங்களதான் கேட்கணும். ஏன்னா தனி மனிதர் பெருசு இல்ல, கட்சி தான் பெருசு இப்படின்னே நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, அமெரிக்காவில் எடுத்துக்காங்க, அங்கெல்லாம் இவங்கெல்லாம் ரிப்பப்ளிகன்ஸ், இவங்கெல்லாம் வந்து டெமோக்ராட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆனாலும் அந்த பிரைமரிஸ் அப்படின்னு வரும்போது அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, அப்போ வந்து அந்த மக்கள் செல்வாக்கு, இந்த ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் ரிப்பப்ளிகன்ஸ் அவங்கெல்லாம் தான் செலக்ட் பண்றாங்க. ரைட், இந்த கட்சியிலேருந்து இவர் செலக்ட் ஆயிட்டார், இவர் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருடைய செல்வாக்கை வச்சு ரிப்பப்ளிகன்ஸே டெமோக்ராட்ஸ் அவங்க இதுக்கு ஆதரவா போடுவாங்க, டெமோக்ராட்ஸ் வந்து ரிப்பப்ளிகன் கேண்டிடேட்டுக்கு ஆதரவா போடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். எதனால? கட்சியை விட அந்த தனிநபர், அந்த இண்டிவிஜுவல் கரிஸ்மா அப்படின்றது. இதே ட்ரம்புக்கு ஓட்டு போட்ட டெமோக்ராட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதே மாதிரி டெமோக்ராட்ஸுக்கு ஓட்டு போட்ட ரிப்பப்ளிகன்ஸும் இருப்பாங்க. கட்சி இதுவா இருக்கும், ஆனா இந்த நேரத்துல இவர் எனக்கு பிடிச்சிக்குது நான் ஓட்டு போடுறேன் அப்படின்றது நிறைய இருக்கும். சோ இந்த மாதிரி கட்சிகள் அடிப்படையிலேயே வந்தாலுமே அங்க தனிநபருடைய அந்த ஆளுமை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா இருக்கு. அமெரிக்காலேயே அப்படின்னும் போது நீங்க இங்க உக்காந்தீங்கன்னு கட்சி தான் பெருசு, கட்சி தான் பெருசு, அதனால நாங்க யாரையுமே வளர விட மாட்டோம் அப்படின்னு சொன்னா பாஜக ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. சீஃப் மினிஸ்டரியல் ஃபேஸ்னு நாங்க யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.